சார் இப்போ குட் பேட் அக்லி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மைத்ரி மூவிஸில் ஒரு ட்விட் போடுறாங்க, ஸ்பீக்கர்ஸ்லாம் கதறும் அப்படின்ற மாதிரி. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு ஃபயர் மோடில் தான் இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த ஃபஸ்ட்டு வந்த பாட்டை பார்த்தோம், இப்போ இருக்கிற அந்த மாமை பாட்டை பார்க்குறோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. யாருமே சீட்டில் உட்காந்து படம் பார்க்க மாட்டாங்கன்ற அளவுக்கு இருக்குது. எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது. எல்லாருமே மாமேன்னு போட்டு எல்லாரும் வந்து தியேட்டருக்கு வர வேணும்னு சொல்லி வச்சுட்டாங்களே. சரி, இது வந்து ஒரு செலிப்ரேஷன் படமாக நான் பார்க்குறேன். குட் பேட் அக்லி பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நான் பார்க்குறேன். அதாவது அதுக்கான ஒரு அப்ரிவேஷன் போட்டு தான் பார்த்தீங்களா, அதாவது குட் பேட் காட் பிளஸ் யூன்னு நினச்சேன். டே புதுசாக இருக்குல்ல, நம்ம நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். நம்ம குட் பேட் அக்லி நினச்சதா அவங்க என்ன சொல்கிறாங்க, காட் பிளஸ் யூன்னு போடுறாங்க. அது வேறு 3 ப்ரே பண்ணுறதும் இதெல்லாம் 3 இதுவாக போட்டு 3 ரிலீஜனை சேர்த்து பண்ணுற மாதிரி. அஜித் சார்னுடைய ஒரு அட்டகாசமாக பார்க்குறேன். அதை விட முக்கியமாக ஆதிக் ரவிச்சந்திரன் ஏதோ ஒன்று பெருசாக பண்ணியிருக்காரு, சம்பவம் பண்ணியிருக்காரு தான் இந்த படத்தை பற்றி தெரியும். ஒரு சைடில் இப்போ திடீர்னு அனிருத் வந்து அந்த பாட்டு பாடுறதும், ஜி பிரகாஷம் அவரை சேர்ந்து பண்ணுறதும், ஆதிக் ரவிச்சந்திரனுடைய எல்லாருமே கொண்டாடுறாங்க. அதாவது கொண்டாடுற மாதிரியான ஒரு படம். இதுதான் சொல்லுவானே, ஒரு படம் ஃபுல்லாக மூமெண்ட்ஸாக இருக்கணும். அதுதான் ஆதிக்கினுடைய ஒரு டார்கெட்டாக இருக்குது. படம் ஃபுல்லாக மூமெண்ட்ஸ்னால் படம் ஃபுல்லாகவே கிளாப் அடிச்சுட்டே இருக்கணும், படம் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணணும்.